Hi, this is Yogesh. I done here gynecomastia surgery. ஜெயந்தி டாக்டர் வந்து கரெக்டாக என்னென்ன ப்ரொசீஜர் எதுவும் இப்படி வருது அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸ்டார்டிங் வந்து பார்த்தப்போ ஓவரால் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு. டாக்டர் ஃபுல்லாக கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணால் இப்படி தான் இருக்கும், எதனால் வருது, இது எப்போ தந்து இருக்குது, இதெல்லாம் ஃபுல்லாக நம்மளோட ப்ரீவியஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே செக் பண்ணி ஹாஸ்பிட்டல் எல்லாமே எங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணாங்க. சர்ஜரி வந்து ஜஸ்ட் 4 hours தான் சர்ஜரி டோட்டலாகவே. 1 day டிஸ்சார்ஜ் தான், அன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. சர்ஜரி முடிச்சுட்டு ஒரு த்ரீ டேஸ் ரிவ்யூ சொல்லுவாங்க, அவ்வளோதான் டோட்டலாகவே. ரெக்கவர் டைம் வந்து மோஸ்ட்டாக வந்து 4 weeks தான். அதுக்கப்புறம் நமக்கே தெரியும், நம்மளே பண்ண முடியும், கையில் தூக்க முடியாதான் பண்ணலாம். எனக்கு நடுவில் எந்த பெயினும் இல்லை. ஸ்டார்டிங் ஒரு 3 days மட்டும் எனக்கு ஸ்லீப்பிங் ட்ரபிள் நிறைய இருந்தது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. சிவியர் பெயின் அது மாதிரிலாம் பெயின் எதுவுமே இல்லை. சர்ஜரி பண்ணுறப்போ பெயின் இல்லை. எனக்கு சர்ஜரி பண்ணதே தெரியல ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு நான் இங்கே இருந்த வரைக்கும் என் கூட வந்து ஒரு நர்ஸ் அண்ட் டாக்டர் எப்பவுமே கூட இருந்தேன் ஆக்சுவலாக. நான் ஜிம்மிங் வந்து ஒரு 2 years போயிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா என் பாடி ஷேப் மாறினாலும் செஸ்டோ ஷேப் கூட மாறல. அதுக்கப்புறம் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு பண்ண சொன்னாங்க, அதனால பண்ணேன். ஃபஸ்ட்டு ரொம்ப பஃபியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் அதெல்லாம் இல்லாதனால கொஞ்சம் ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்குது. யாருன்னா இதுக்கப்புறம் இது மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு பணம் தோச்சுன்னா டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணுங்கள். எந்த பயமே இல்லாமல் பண்ணலாம். பெயினே இருக்குது, ஆக்சுவலாக பெயினே கிடையாது. நீங்கள் சர்ஜரி பண்ணக்கப்புறம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 days தான். 2 days கொஞ்சம் படுது கஷ்டமாக இருக்கும். பெயின் தான் இருக்காது, லைட்டாக படுது கஷ்டமாக இருக்கும். தேங்க்யூ.